இயேசுவை பின்பற்றி அதே நேரத்தில் பணக்காரர்களாகவும் இருந்தவர்களை குறித்து வேதாகமும் நிறைய நமக்கு சொல்லுது. பாருங்க, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், அங்கே என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னால், அவன் யாரா? இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாகிய. Matthew 27:57 நான் சொல்றது. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து. இப்போ பாருங்களேன், ரெண்டு வார்த்தை. அவன் இயேசுவுக்கு சீசனாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் அவன் யாராகவும் இருக்கிறான்? The richest man. The richest man. அது வெறும் ரிச்சஸ்ட் மேன் இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள். அதனால தான் இந்த அரிமத்தியா ஊராகிய யோசேப்பு ஜீசஸுடைய டெட் பாடியை போய் கேட்டு வாங்குறார். வாங்கி அவருடைய கல்லறையில் என்ன பண்ணுறாரு? அடக்கம் செய்கிறார். அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருக்கிறார், ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சுட்டாங்க. உனக்கு இயேசு வேண்டுமா அல்லது பணம் வேண்டுமா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும், முடிவு பண்ணு. சோரா சொரணையா? நிறைய பேர் பார்த்தாங்க, சோறு தான் பாஸ் அப்படின்ட்டாங்க. இப்படிலாம் பிரிக்கல பாருங்க, இப்படிலாம் பிரிக்கவே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God, and all things are added unto you. All things added unto you. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு பேசினார். மிகப்பெரிய ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் பாலசேகர் கிடையாது, ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவர் தான் முதல்ல சொன்னார் கூட கொடுக்கப்படும் என்று. கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற பிரசங்கத்தை இயேசு செய்தார். கொஞ்சம் கிடைக்கும், ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. That's not the preaching of Jesus. இயேசுவினுடைய போதனை என்ன? All things, not some things or just things. No, all things added unto you. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.